நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் துவஜாரோகணத்துடன் நிறைவு. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சிவராத்திரி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். இம்மாதம் 26ஆம் தேதி துவங்குகிறது திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வருடாந்திர தெப்போற்சவம். பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட கூடுதல் செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற புஷ்பயாக மகோத்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் அமாவாசை புறப்பாடு பிரகார வலம் வந்து அருள்பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் திரு அத்தியன உற்சவம் சர்வ அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ கமலவல்லி தாயார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடி இறக்கும் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சர்வ அலங்காரத்துடன் தங்க திருச்சியில் எழுந்தருளியதும் ஆரத்தை காண்பித்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலயத்தில் இருந்து வீதியுலா புறப்பட்டனர். சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவ மூர்த்திகளை 4 மாட வீதிகளில் வலம் வரச் செய்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் கொடிமர பகுதியில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் எம்பெருமான் திருக்காட்சி தர அர்ச்சகர்கள் கொடிமர கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி துளசியால் அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி பிரம்மோற்சவத்திற்கு வருகை தந்த சகல தேவதைகளுக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் இருந்து இறக்கப்பட்டது. தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் கொடிமரம் மற்றும் கருட பட்டத்திற்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள வருடாந்திர தெப்ப உற்சவத்தின் ஏற்பாடுகள் தொடர்பாக கூடுதல் செயல் அலுவலர் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனை முன்னிட்டு திருமலையில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் இருக்கும் சுதர்மா அரங்கில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கையா சௌத்ரி ஆலோசனையும் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 23ஆம் தேதி புஷ்கரணியில் தெப்ப வெள்ளோட்டம் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். மேலும் புஷ்கரணி தூய்மைப்படுத்தப்பட்டு நீர் நிரப்பப்பட வேண்டும் என்றும் 4 மாட வீதிகளில் பந்தல் அமைத்து அலங்காரங்கள் நடைபெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பக்தர்களுக்கு அவ்வப்போது நிகழ்வுகள் தொடர்பாக அறிவிப்பு அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். அதேபோல் 20ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை திருக்குளத்தில் பக்தர்கள் புனித நீராட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை பக்தர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சிவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. 9ஆம் நாளான நேற்று சிவாலய வளாகத்தில் இருக்கும் முக மண்டபத்தில் ஆதி தம்பதிகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொழுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த சுவாமிக்கும் அம்பிகைக்கும் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ததும் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் அட்சதை தூவி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில்
புஷ்பயாக மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனிடையே உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் தங்க கவசங்களும் காசு மாலையோடு பதக்கமும் வைத்து விசேஷ அலங்காரம் செய்து செப்பரத்தில் கொலுவிருக்க செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ பத்மாவதி தாயார் அருள் புரிய ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டனர். பின்னர் பலவித வண்ண மலர்களாலும் செல்வ திருமகளுக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பல வண்ண நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ஹரிபத்னியின் முன்பு ஸ்ரீ சூக்த பாராயணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேதம் மற்றும் ஆஸ்தானம் நடத்தியதும் அனைவர் மீதும் அட்சதை தூவப்பட்டது. திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ நம்பெருமாள் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முடங்கியபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோழிக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையில் இருந்து வெளியே வந்த உற்சவர் முன்பு மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டாடை கட்டி நீள்முடி கிரீடத்துடன் திருமார்பில் நீல நாயக்க பதக்கம் வைத்து தங்க யக்னோப வீதம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் ஆலவட்டம் வீசியபடி உலா புறப்பட்டனர். தண்டங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியே வலம் வந்தனர். அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி முன்னே செல்ல விஸ்வக்சேனர் சன்னதி கடந்து பிரகாரத்தை சுற்றி வந்த ஸ்ரீ நம்பெருமாளை கீழப்படி வழியாக படியேற்றம் கண்டொருளச் செய்து சந்தன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் இரண்டாவது ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவிலில் திரு அத்தியன உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியாரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். முத்துக்கள் பதித்த சாய கிரீடம் அணிவித்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நெற்றி சுட்டி பட்டையும் வைத்து வைர காதனைகளோடு அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம் சூட்டி நாச்சியாருக்கு நீல பட்டுச்சேலை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தாயார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு பக்தர்கள் உடன் வர நாச்சியாரை கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் பெறச் செய்தனர். வழியெங்கும் உபயங்கள் கண்டறிய தாயாரை ஆலய உட்பிரகாரங்களில் வலம் பெறச் செய்து பரமபத வாசல் முன்பு நிறுத்தியதும் வேத விண்ணப்பம் நடைபெற்றது. தொடர்ந்து பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவரை வாசல் கதவுகளை கடந்து சுமந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆஸ்தான மண்டபத்திற்கு அழைத்து வந்த பிறகு ஆழ்வார்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. அரையர்கள் பாடல்கள் பாடி அபிநயங்கள் பிடித்தபடி முன்னே செல்ல ஆழ்வார் பெருமக்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். பிறகு தாயார் முன்பு அரையர் சுவாமிகளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தாயாருக்கு வையாளி சேவை நடத்தி திருவந்திக்காப்பும் நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி அருகே சிதம்பராபுரத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி லட்சார்ச்சனை நடைபெற்றது.
கருவறையில் ஸ்ரீ லட்சுமி தாயாரை மடிமீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி காட்சி தரும் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு வெண்ணிற பட்டாடையும் தாயாருக்கு புதுப்பட்டு சேலையும் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பள்ளி மாணவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர்கள் துளசி கொண்டு லட்சார்ச்சனையை துவக்கினர். எம்பெருமானின் திருநாமங்கள் கூறி துளசியால் நறுமண மலர்களாலும் புஷ்பாபிஷேகம் செய்தனர். நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த சுவாமியின் முன்பு பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடி வழிபட்டனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு நட்சத்திர தீபத்துடன் ஏக தீபம் காண்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கூரையின்றி கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வெற்றிலை மாலைகளும் மலச்சரங்களும் சூட்டி அஞ்சனை மைந்தனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதனையடுத்து ராமதூதனுக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி வெற்றிலை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நாம அர்ச்சனையுடன் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் உற்சவருக்கு திருவோண நட்சத்திர புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பட்டாடை கட்டி காலில் தண்டை பூட்டி தங்க யக்னோபவீதத்துடன் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் அணிவித்து காதணிகளோடு கிரீடம் சூட்டி கையில் சாட்டை தந்து மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஒய்யாரமாக நின்றபடி அருள் புரிந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். பிரகாரங்களை சுற்றி வலம் வந்த உற்சவ மூர்த்தியை பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு முற்றவெளியை அடைந்ததும் சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபம் காட்டப்பட்டது. திருச்சி உறையூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவிலில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது வீற்றிருந்த உற்சவர் அருள்மிகு வெக்காளியம்மனுக்கு தங்க கவசத்துடன் கிரீடம் அணிவித்து மூக்குத்தி மற்றும் தோடுடன் அடுக்கு பதக்கங்களும் ஹாரங்களும் அணிவித்து பச்சை பட்டுச்சேலை கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி அருள்பாலித்த ஸ்ரீ வெக்காளியம்மனை திரளான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தொடர்ந்து அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. சேலம் மாவட்டம் வீராணம் அடுத்த பீமனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வடபத்திர காளியம்மன் கோவிலின் 32ஆம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகத்தில் குடிக்கொண்டிருக்கும் விநாயகருக்கு நீல பட்டாடை கட்டி மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ சின்ன மாரியம்மன் கோவிலில் மூலவர் அருகே உற்சவரையும் சுதை சிற்பத்தையும் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்க செய்திருந்தனர். அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவர் அருள்மிகு வடபத்திர காளியம்மனை சிம்ம வாகனத்தில் சர்வ அலங்காரத்தோடு கொலுவிருக்க செய்தனர். உற்சவர் அம்மனோடு சிரசு மற்றும் பூங்கரகங்களை வைத்து பம்பைகள் முழங்க சக்தி அழைப்பு நிகழ்வு நடத்தப்பட்டது. இதையடுத்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பூங்கரகங்களை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் பம்பைகள் முன்னே செல்ல பூங்கரக ஊர்வலம் கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பூங்கரகம் அருள்மிகு வடபத்திர காளியம்மன் கோவிலை அடைந்தது. அங்கு மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களோடு கிரீடமும் மாலைகளும் அணிவித்து கையில் ஆயுதங்கள் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தலைவிரி கோலத்துடன் சூளமும் வீரவாளும் ஏந்தியபடி அம்பிகை திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பிறகு மாலையில் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீச்சட்டிகளை சுமந்து கொண்டு இசை வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். ஈரோட்டில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பீடத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக கோவிலில் பக்தர்கள் இசை வாத்தியங்கள் முழங்க பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். சுதை சிற்ப வடிவமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அருள் புரிய சுவாமிக்கும் தாயாருக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மேடை மீது ஆதிசேஷன் குடிபிடிக்க உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அருகே கோதை நாச்சியார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு தூபம் காட்டி நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது.
பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பக்தி பாடல் பாடி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்திகள் காண்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சிடாரி சாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நல்லூர் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா பிரித்திங்கரா தேவி பீடத்தில் அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. கோவிலில் சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்து அஷ்டபுஜங்களோடு அருள் புரியும் ஸ்ரீ பிரித்திங்கரா தேவிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு காவி வஸ்திரம் கட்டி தலைப்பாகையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அருகம்புல் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் அங்கு குடிக்கொண்டிருக்கும் பரமசிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கும் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சிம்மத்தின் மீது அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரித்திங்கரா தேவிக்கு தங்க கவசத்துடன் புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். சூளமேந்திய தேவியாக அம்பிகை அழகாக திருக்காட்சி தர எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் மகா மங்கள ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் ஸ்ரீ பிரித்திங்கரா தேவியையும் பரிவார தெய்வங்களையும் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்மதாவள விநாயகர் ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரியம்மன் கோவிலின் 113ஆம் ஆண்டு சிவராத்திரி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தேரடியில் பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் திருத்தேரின் வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கரகாட்டம், பாரம்பரிய நடனங்கள் மற்றும் தெய்வ திருவுருவங்களை வேடங்களாக அணிந்த பக்தர்கள் முன்னே செல்ல வழிநெடுகிலும் அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மனுக்கு கற்பூர ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொண்டமாங்கினம் அருள்மிகு ஆதிசிவன் ஸ்ரீ ஆதி சுயம்பேஸ்வரர் திருக்கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் சிவலிங்கத்துடன் அம்மன் திருமுகம் பதித்த கலசத்தையும் பூங்கரகத்தையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். கோவில் வளாகம் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு வரிசையாக அமர்ந்திருக்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை வளர்த்தனர். பிறகு பெண்கள் பஞ்சமுக விளக்குகளில் தீபங்களை ஏற்றியதும் முதலில் மஞ்சளால் விநாயகரை பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பக்தியுடன் திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் உற்சவர் அம்மனுக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள 4 கால் மண்டபத்தில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்க செய்திருந்தனர். அருள்மிகு கண்ணுடைய நாயகிக்கு நீலப்பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் மாலை அணிவித்து கையில் தாமரை மலர்களை தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். 7 கல் வைரத்தோடு குச்சி மாட்டலும் அணிந்து கொண்டு அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டதும் உற்சவரை கேடயத்தில் அமர்த்தி சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி மங்கள வாத்தியங்களோடு அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மலையடி வெண்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் ஸ்ரீ விநாயகர், சப்த கன்னியர், வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் என தெய்வங்கள் தனி சன்னதி கொண்டு அருள் புரிகின்றனர். கருவறையில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் லிங்க திருமேனியாகவும் தனி சன்னதியில் அருள்மிகு காசி விசாலாட்சி நின்ற திருமேனியுடனும் அருள்பாலிக்கின்றனர். தல விருட்சத்தின் கீழே அம்மன் சிரசுவாகவும் தனி சன்னதியில் நவகிரகங்களும் வீற்றிருக்க இந்த ஆலயத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. முதலில் அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சன்னதியிலும் பிறகு மூலவர் சன்னதியிலும் கலசாபிஷேகம் நடைபெற்றது.
ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரன்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ண பிருந்தாவனத்தில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ நரசிம்ம ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் மூலவர் சன்னதி முன்பு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருவுருவ படத்தை வைத்து கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. கருவறையில் ஸ்ரீ ரகுமாயி தாயாருடன் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நாம அர்ச்சனையோடு சாமரம் ஆலவட்டம் வீசி சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு தூபத்துடன் தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவில் வளாகத்தில் புனித நீர் அடங்கிய கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலச ஆராதனை செய்ததும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சமிதுகளுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாஹூதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குண்டம் மற்றும் கலசங்களுக்கு தூப தீபங்கள் காட்டியதும் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பாராயணம் செய்ததும் மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் சிறுமியர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவாக பள்ளி மாணவர்களுக்கு எழுதுகோல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பொன்னியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக சென்று கோவில் கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் சன்னதி, முகப்பு கோபுர விமான கலசங்கள், பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்கள் ஆகியவற்றிற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் விமான கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சிவராத்திரி பூஜைகளை நாம் இப்போது பார்க்கலாம். சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் அம்பிகையுடன் சிவபெருமான் லிங்க திருமேனியோடு விற்றிருக்க கைலாய வாத்திய முழக்கத்துடன் பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாலாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள 108 சிவாலயத்தில் மூலவருக்கு வஸ்திரம் கட்டி வெண்கற்கள் பதித்த விபூதி பட்டை அணிவித்து சூரிய சந்திர பதக்கங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு நாம அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அங்கு குடிக்கொண்டிருக்கும் 108 சிவலிங்கங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தபடி வலம் வந்து வணங்கி வழிபட்டனர். சிவராத்திரியை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விசேஷ அலங்காரத்தில் மூலவர் அருள் புரிய மகா மங்கள ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து தனி சன்னதியில் பீடத்தின் மேல் நின்றபடி அருள் புரியும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனும் காவி பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு மலர் மாலைகளுடன் அருள் புரிய ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆதி தம்பதிகளை தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஏலவார்குழலி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கோவிலில் பிரியாவிடையோடு விற்றிருக்கும் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்திக்கு விசேஷ அலங்காரம் செய்து கண்ணாடி அரங்கில் அமர்த்தி தீபம் காட்டப்பட்டது.
பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை வலம் வந்து வணங்கினர். இதையடுத்து கோவிலில் உள்ள 108 சிவலிங்க மூர்த்தங்களை பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். சிவராத்திரியை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் சிறுமியர்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதும் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருவாரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் சன்னதி முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து நந்தி பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் அருள்மிகு கங்கை விநாயகர் சன்னதி முன்பு பக்தர்கள் அகல் விளக்குகள் கொண்டு தீபங்கள் ஏற்றி வைத்ததும் தனி சன்னதியில் உள்ள சிவலிங்கத்திற்கு அம்பிகை சமேத உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ கங்கை விநாயகருக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கால்நாட்டாம்புலியூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அம்புசாட்சி சமேத பதஞ்சலீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் சன்னதி அருகே மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க ஹோமம் வளர்த்ததும் மூலவர் ஸ்ரீ பதஞ்சலீஸ்வரருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தங்க ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்க செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா மங்கள ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்ததும் நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை வெளியே சுமந்து வந்தனர். வாகனத்தில் தெய்வங்களை கொலுவிருக்க செய்ததும் திருவீதி உலா துவங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல ரிஷப வாகனத்தில் வந்த ஆதி தம்பதிகளை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் துவஜாரோகணத்துடன் நிறைவு. கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சிவராத்திரி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். இம்மாதம் 26ஆம் தேதி துவங்குகிறது திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வருடாந்திர தெப்போற்சவம். பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட கூடுதல் செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற புஷ்பயாக மகோத்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் அமாவாசை புறப்பாடு பிரகார வலம் வந்து அருள்பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் திரு அத்தியன உற்சவம் சர்வ அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ கமலவல்லி தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ